கடவுளுடைய வார்த்தையை நம்ம தியானித்து நம்ம ஜெபம் செய்து நிறைவு செய்யலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் பேச போவதில்லை. ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ண போறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்வோமா? பக்கம் 370, பழைய ஏற்பாட்டில் 370வது பக்கம். 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாமா? தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் தெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பாவுக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு போய்விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார். ஒரு இடையிலே சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, தாவீது சவுல் ராஜாவின் மூலமாய் துரத்தப்படுகிறார், விரட்டப்படுகிறார். பல முறை சவுல் தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று எத்தனம் பண்ணுகிறார். பல முறை முயற்சி பண்ணினார். ஒவ்வொரு முறையும் தாவீது தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிறார். காடுகளிலே, அங்க வனாந்திரத்திலே, குகைகளிலே, அங்க எங்கேயுமா ஓடி ஒளிஞ்சு திரிஞ்சு, அந்த மாதிரி தாவீதுடைய வாழ்க்கை ஒரே ஓட்டமாவே இருக்குது. அப்போ என்ன செய்யறாருன்னா தாவீது, நீங்க 21வது அதிகாரம், நீங்க 21வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. என்ன சொல்லுது பாருங்க. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். சவுலுக்கு தப்பி ஓடி எங்க போறான் சொல்லுங்க? காத்துங்கிற தேசத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்துக்கு போறான். அங்க போய் அவனுடைய ஆதரவுல இருக்கலாம், அவன் பாதுகாத்து கொள்வான், எல்லாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தா அங்க என்ன நடக்குது? ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார். அங்க இருக்கிற அந்த காத்து தேசத்தின் ராஜாவாய் ஆகீசுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் தாவீதை குறிச்சு ஏற்கனவே கேள்விப்பட்ட செய்தியை திரும்பவும் அவங்க சொன்னாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொல்லி இவனை குறிச்சுதானே அன்னைக்கு ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்று அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிறாங்க. சரிங்களா? இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாய் ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு, இப்படி சொன்ன உடனே அவனுக்கு ஒரு பயம் வந்தது. என்னன்னாக்க, இந்த ராஜாவை நம்மள தெரிஞ்சிருவான், சொல்லுங்க கொன்றுவானோ அப்படி சொல்லி அவனுக்கு ஒரு சின்ன பயம் வருது. அப்ப என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி, அவங்க கண்களுக்கு முன்பதாக தன்னுடைய முகநாடியை வேறுபடுத்தி அவர்களுக்கு பிச்சம் கொண்டவன் போல காண்பித்து, அவங்க முன்னாடி எப்படி காண்பிக்கிறான் தன்னை சொல்லுங்க? அவருமா பித்தம் கொண்டவன் போல தன்னை காண்பித்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகி தன் ஊழியக்காரனை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே,
என்ன எந்த நேரப்பா இவனை கொண்டு வந்தீங்க? எனக்கு முன்பாக வைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வந்ததற்கு வைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ அப்படின்னு அவன் என்ன சொன்னான்? ஏற்கனவே என் ராஜ்யத்துல பூரா பேரும் பைத்தியமா தான் அலையலாம். பூரா பேரும் பைத்தியமா தான் இருக்கான். இது காணாத இந்த பைத்தியம் வேறையா? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். இவன் என் வீட்டுல வரலாமான்னு சொல்லி ஆக்சுவலா தாவீது பைத்தியமா? இல்ல இல்ல. திட்டம் கொண்டவனா? இல்ல இல்ல. அவனை தன்னை அப்படி காட்டிக் கொண்டான். காண்பித்துக் கொண்டான். எதனால? பயந்து அவனை இவன் கொண்டுக்கூடாதுன்னு சொல்லி எப்படியாவது இன்னும் கொஞ்ச நாள் ஜீவனம் பண்ணணுமே, இங்க கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கணுமே அப்படி சொல்லி எப்படி சொல்றது, நடிக்கிறான். என்ன பண்றான்? நடிக்கிறான். சொல்ல மாட்டீங்களே. அதுக்கு ஆகேசு ஊழியக்காரரை பார்த்து சட்டம் போடுறாரு. நம்ம ஊர்ல பைத்தியங்கள் இல்லைன்னு சொல்லி எப்ப அவனா கூப்பிட்டு வந்து தயவு செய்து அவனை நினைச்சிருங்க, அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்பொழுது தாவீது அவிடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் எகுத்தின செய்யலாம் போறான். அதை அவன் சகோதரனும் அவன் தகவல் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்து போனான். அதுலாம் என்கிற எபிக்கு தாவீது வந்தாங்கிற செய்தியை யாரெல்லாம் கேட்டுட்டா? சகோதரரும் தகப்பன் வீட்டார் எல்லாரும் கேட்டாங்க. தாவீது ஒண்ணும் இல்லாம ஓடி ஓடி ஒளியினான். இப்போ தாவீதுடைய தகப்பன் வீட்டாரும் அவங்க சகோதரர்களும் அதை கேட்டு அவங்க கூட வந்து எழுதிட்டாங்க. சொல்லுங்க, போனார்கள், சேர்த்துக்கிட்டாங்க. வந்தவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்கள். வந்தவங்க யாரு? பணக்காரன் கிடையாது, ஒடுக்கப்பட்டவன், கடன்காரன், தாவீது நினைக்கிற நம்மளே கஷ்டத்துல இருக்கிறோம், நம்மளே பெரிய பிரச்சனையில் இருக்கிறோம், நம்மளே பெரிய போராட்டத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் நம்மளை தூக்கி விடுவாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஆதரவா இருப்பாங்க, கொஞ்சம் வசதி உள்ளவங்களா வருவாங்க, சேருவாங்க அப்படின்னு பார்த்தா வந்தவங்க யாரு? ஒடுக்கப்பட்டவங்க, கடன் பட்டவங்க. சொல்லுங்க, தாவீது என்ன செய்யறாருனாக்க அவன் அவர்களுக்கு தலைவனானான். யாருக்கு தலைவன் பாருங்க. கடன்காரங்களுக்கு யார் தலைவன்? சொல்லுங்க. முறுமுறுக்கிறவங்களுக்கு யார் தலைவன்? ஒடுக்கப்பட்டவங்களுக்கு தலைவன். நம்ம குடும்பங்களையும் இந்த மாதிரி ஒடுக்கல் இருக்குது, கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. நம்ம தலைவரை பார்த்தோம்னாக்க நம்ம எல்லாத்துக்கும் தலைவர். நீங்க ஒண்ணு சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க, நம்ம எல்லாம் பெரிய பணக்காரங்களா இருந்து நம்மளுக்கு தலைவனா இருந்தா சந்தோஷமா இருப்பாரு. அதே ஒவ்வொரு குடும்பத்தை பிற்பாட்டி அவங்க பிரச்சனையை கேட்டா மூட கணக்கா சொல்லுவாங்க. அப்படி இருக்குது நம்ம குடும்பங்கள்ல. அதே சொல்லுங்க, தாவீதே போதனா சாமின்னு அங்கன ஓடி இங்கன ஓடி 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 ஒளியிறாரு. அல்லேலூயா. கூட வந்து சேர்ந்தவங்க யாரு? சொல்லுங்க, ஒடுக்கப்பட்டவர்கள். அவன் அங்க ஏமாத்திட்டான், இவன் இங்க ஏமாத்திட்டான், எனக்கு அங்க அது போயிட்டு இது போயிட்டு அவரே அங்க இங்க ஓடி ஒளியுப்பாங்க. கூட நம்ம சேர்ந்தவங்க நம்மள யாரு? சொல்லுங்க, ஒடுக்கப்பட்டவர்கள். அதிகாரத்தை வாசித்து பார்த்தேன், மாணிக்க பாண்டியன் ஞாபகம் வந்தாரு, நம்மளே ஞாபகப்படுத்திட்டேன். அவரே இக்கத்துல நெருக்கத்துல ஓடி அலையிறாரு. நம்ம கூட சேர்ந்த ஆளுங்க நம்ம இருக்குமே, நம்மள அலட்டிக்கிட்டு நம்ம அப்பா டாட்டாவா இல்லை நம்ம. ஒவ்வொருத்தருடைய லிஸ்டை எடுத்து பார்த்தா இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். 40 பேர் இருக்கிறாங்க. ஒரு சைவர் குறைஞ்சிருக்கு. நீங்க எங்க போனாலும் நாம வருவோம். நீங்க எங்க போனா
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. அவரே தப்பி தப்பி ஓடி, அல்லேலூயா. தாவீது பித்தம் கொண்டவனை போல அப்படியே காண்பிக்கிறான் தானே. அப்படி சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. 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 சில நேரத்துல பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. பிரதர் அப்படிப்பாங்க. என்ன பிரதர்? நான் அவ்வளோ இருக்கேன் வாங்க அப்படி. சரி, நான் சந்தோஷமா போவேன். போய் பார்த்தா இப்படி உட்கார்ந்துருப்பாங்க. அதே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்புறம் தாவீது எனக்கு ஞாபகம் வந்தாரு. அதே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஆக பிரியமானவர்களுடைய பிள்ளைகளை, தாவீது கூட சேர்ந்தவங்க எல்லாருமே காட்டிக்கிட்டு அரட்டிக்கிட்டு உட்காந்து உருப்படி ஒண்ணு சொல்லுங்க. இவரே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறார். இப்போ என்ன நடக்குது? நான் உங்களுக்கு சொல்ல வந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த பகுதியில ஒரு வார்த்தை தான் என்னை தொட்டுச்சு. அதான் நான் உங்களுக்கு மையப்படுத்தி 1-2 காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ண போறேன். இப்ப ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு வந்துட்டு, ஏற்கனவே சவுலுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார், ஏற்கனவே பிரச்சனையில ஓடிக்கொண்டிருக்கிறார், ஏற்கனவே பயங்கர போராட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல இத கேள்விப்பட்ட தன் சகோதரரும் தன் தகப்பன் வீட்டார் அனைவரும் வந்து தாவீது கூட கூடிக்கிட்டாங்க. வந்தவங்க எல்லாம் ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, ஸ்தோத்திரம், முறுமுறுக்கிற கூட்டம். அப்பேற்பட்ட கூட்டத்தோடு ஸ்தோத்திரம் தாவீது அங்கே காணப்படுகிறார். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறார்? 3ஆம் வசனத்துல, தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த இஸ்பேத்துக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, கேளுங்க, மோவாபின் ராஜாவை பார்த்து. இப்போ வர்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மாட்டேன். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மாட்டேன். மோவாப் ராஜாவை பார்த்து, ராஜா சவுல் என்ன தோர்ந்துட்டான், காத்து ஊராகிய காத்து தேசத்து ராஜா ஆகிய போனேன், அவனும் என்னை வரைஞ்சிட்டான். இப்ப நான் அதுலாம் கெவிக்கு வந்திருக்கிறேன். இங்கேயும் என்னைய தேடி கடங்காரங்க, முறுமுறுக்கிறவங்க, ஒடுக்கப்பட்டவங்களா வந்துட்டாங்க. என்ன செய்ய போறேன்னு தெரியல. அதனால தேவன் என்னை இனிமேல் என்னை தேவன் எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் உங்களுடைய இருக்கும். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சொல்லுங்க, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அப்படித்தானே சொல்றாரு. பாருங்க, அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உன்னிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறார். தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய விரும்புகிறேன். தாவீதுக்குள்ள ஒரு விருப்பம் வருகிறது. அது என்ன விருப்பமா? தேவன் என்னை எப்படி நடத்த போகிறார்? என் கூட என் பக்கத்துல இருக்கிறது எல்லாமே ஒடுக்கப்பட்டவங்க, கடன் இருந்தது, முறுமுறுக்கிறவங்க இருக்கிறாங்க. நானே ஸ்தோத்திரம் பிரச்சனைகள் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். இவ்வளவு சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்து இருக்க தாவீதுக்குள்ள ஒரு விருப்பம் வருது. தேவன் என்னை இப்பேற்பட்ட காரியங்கள் சூழ்ந்து இருக்க என் தேவன் என்னை எப்படி நடத்த போகிறார் என்று நான் அறிய விரும்புகிறேன் என்று சொல்றேன். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தாவீதுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்த்தேன். ஏனப்பா தாவீது இந்த கேள்வி உனக்கு வந்தது? ஏன் தாவீதை தேவனை எப்படி நடத்துவார் என்று ஏன் நீ கேட்டாய் என்று நான் தாவீதை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புவது போல நான் யோசித்து பார்த்தேன். அப்பொழுது தாவீது என்ன சொல்லியிருப்பார் என்று தோணிச்சேன்னா, நான் சவுல் வாழ்க்கையை பார்க்கிறேன். தாவீது சொல்லுகிறார்,
சவுலின் வாழ்க்கையை பார்த்தேன். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று, என்னை எப்படி நடத்துவார் என்று அறிகிற அந்த அறிவு சவுலுக்குள்ள இல்லாமல் போனதுனால சவுல் விழுந்து போனான். பரிசுத்த ஆவியானவரை இழந்து போனான். ஒரு அசுத்த ஆவியானவரை பிடித்து கொண்டார். அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியவர் அசுத்த ஆவியானவரை பிடிபட்டு போனார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு அற்ப நீசனாய் மாறினான். பயன்பட வேண்டியவன் பயன்படாமல் போய்விட்டான். காரணம், தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறிகிற அறிவு சவுலுக்குள்ள சொல்லுங்க இல்ல. அதை பார்த்த தாவீது, இல்ல நான் சவுல் மாதிரி இருக்கக்கூடாது, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்துல பயங்கரமான பிரச்சனைகளை உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது, பயங்கரமான போராட்டங்களை உங்களை நெருங்கி வரும்போது, நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணு, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, இந்த மாதிரி ஒரு நிலைமையில என் தேவன் என்னை எப்படி நடத்துவார், என் குடும்பமே எப்படி இருக்குது, என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, அது போதாது என் கூட வந்து சேர்ந்தவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முழுமுழுக்கிறவங்க சேர்ந்திருக்கிறாங்க. இதன் மத்தியில என் தேவனே நீர் என்னை எப்படி நடத்த போகிறீர் என்று அறிய விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினாரா இல்லையா? நடத்தினார். நீங்க உபாகமம் 29:5 வாசித்து பார்ப்பீங்களா? உபாகமம் 29:5 வாசித்து பார்க்கும்போது, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்றும் நீங்கள் அறியும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசம் மதுவும் குடிக்கவும் இல்லை. அல்லேலூயா. வனாந்தரத்துல 40 வருஷம். எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 வருஷம். உபாகமம் 32வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களா? கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவர்களோடு கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். ஆமென். அவனை என்றால் அங்கே இஸ்ரவேல் ஜனத்தை சொல்லுகிறார். அங்கே யாக்கோபை முன்னிட்டு சொல்லுகிறார். கர்த்தரே நடத்தினார். பிள்ளைகளே, சில காரியங்கள் நம்மளால இனி முடியாது என்று நாம் சோர்ந்து போய் உட்காரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்க, ஸ்தோத்திரம், தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய விரும்புகிறேன் என்று நாம் அந்த விருப்பம் வாஞ்சை நம்மள வரணும். தேவனிடத்தில் விசாரி. சவுல் தோற்று போனதுக்கும் தாவீது ஜெயித்ததுக்கும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? எதுக்கெடுத்தாலும் தாவீது தேவனிடத்தில் விசாரிக்கிறவனாயிருந்தான். எதுவாக இருக்கட்டும், தேவனிடத்துல போய் விசாரி. சுயமாக எந்த முடிவு எடுக்கிற தாவீது, சுயமாக எந்த ஒரு ஆலோசனை அவன் பண்ணல தாவீது. ஆமா, நீங்க 43வது சங்கீதத்துல தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். 43வது சங்கீதம் நீங்க ஸ்தோத்திரம் 3வது வசனமா
உமது வெளிச்சத்தையும் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கு உமது வாசஸ்தலங்களுக்கு என்னை கொண்டு போவதாக. ஆண்டவரே, உங்க வெளிச்சத்தை உங்க சத்தியத்தை அனுப்புங்கப்பா, அவைகள் என்னை நடத்தும் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அவைகள் என்னை நடத்தும். அவைகள் என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார். நீங்க சங்கீதம் 31:3 வாசிக்கும் போது அங்கே திரும்ப தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 31:3 என் கண்மலையும் என் கோட்டையும் இதே நாமத்தில் வைத்தோம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். என்ன செய்யுங்க? நடத்தி அருளும். நடத்துங்கப்பா. ஆமென். உமது நாமத்தில் வைத்தோம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, உமது நாமத்திற்கு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும், என்னை நீங்க நடத்தணும் என்று தாவீது கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க 73வது சங்கீதம் பாருங்க. அங்கே ஆசாப் என்ற ஒரு பக்தன் அங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்க. 73வது சங்கீதம் 24வது வசனம் என்ன சொல்றாங்க? உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. எப்படி நடத்துறாங்க ஆண்டவரே? அவருடைய ஆலோசனை. கவனிங்க பிரதர் சிஸ்டர், ஒரு மனுஷனுடைய ஆலோசனைப்படி நம்ம நடக்கிறவர்களாக அல்ல, தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. சில நேரத்துல மனுஷங்க நமக்கு சில ஆலோசனைகள் சொல்லுவாங்க. பிரதர் இதை இப்படி செய்யுங்க பிரதர், பிரதர் அதை அப்படி செய்யுங்க பிரதர், பிரதர் இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் பிரதர் அப்படின்னு மனிதர்கள் நம்ம என்ன செய்வாங்க? சில ஆலோசனைகளை சொல்லுவாங்க. பரிசுத்தவான்கள் ஆலோசனை சொல்லுவாங்க, நீதிமான்கள் ஆலோசனை சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. கேட்கக்கூடாது என்று நான் சொல்லல. ரட்சிக்கப்பட்ட நீதிமானா இருக்கிற, பரிசுத்தவானா இருக்கிற, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே ஆலோசனைகளை சில நேரத்தில் கேட்பது தவறல்ல. அல்லேலூயா. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுது. அதே தாவீது நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல தாவீது என்ன சொல்லி கொடுக்கிறாரு? வாசிங்க பாப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். யாருடைய ஆலோசனை? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கூடாது. பிரதர் சிஸ்டர் கவனிக்கணுங்க. உங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க உங்க சகோதரனா இருக்கலாம், உங்க சகோதரியா இருக்கலாம், உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், உங்களுக்கு சித்தப்பாவா இருக்கலாம், உங்களுக்கு மாமாவா இருக்கலாம். ஆனால் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல், தேவனை ஆராதிக்காமல், ஒரு சங்காரனாக அல்லது தேவனை தேடாத ஒரு நபராக இருப்பார்கள் என்றால் அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை நீங்கள் கேட்கவே. இல்ல பிரதர், என்னுடைய சகோதரன் பிரதர், இல்ல பிரதர் எங்க சித்தப்பா பிரதர், இல்ல பிரதர் எங்க மாமா பிரதர், அவங்க ரட்சிக்கப்படல. அவ்வளவுதான் விஷயம். அவங்க ரட்சிக்கப்படல. துன்மார்க்கருடைய ஆலோசனை என்ன செய்யறது? ஒரு நாள் இங்க ஆசாப் சொல்கிறார் பாருங்க. கர்த்தாவே உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்கிறார். அல்லேலூயா. தாவீது அங்கே கர்த்தனை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய விரும்புகிறேன் என்று மோவாப் ராஜாவிட்ட போய் சொல்றார். நான் அறிய விரும்புகிறேன். இக்கட்டுகள் அவரை சூழ்ந்து போது கர்த்தனை எப்படி நடத்துவார், இந்த பிரச்சனையில என்னை எப்படி நடத்துவார்? அல்லேலூயா. You have to realize. நீங்க அதை உணரணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு இதுல என்ன ஆண்டவரே நடத்துவார்? அல்லேலூயா. 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 அதை நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஒரு பயங்கரமான ஒரு புயல் வந்துட்டு, ஒரு பாதிப்பு வந்துட்டு, ஒரு பேர் இழப்பு வந்துட்டு, வாழ்க்கையில ஒரு அடி விழுந்துட்டு, இதுல கர்த்தர் என்னைய எப்படி
ஒரு பெரிய நஷ்டம் வந்துட்டு தொழில. இதுல இனி கர்த்தரை எப்படி நடத்து போகிறார் என்று நீங்க அறிய விரும்பணும். அதே சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலோசனை நீங்க போய் கேட்கணும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க நினைச்சிடக்கூடாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டு என்ன செய்யக்கூடாது. நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரத்துக்கு வாங்க. 27வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரத்துக்கு வாங்க. கேட்டீங்களா? எட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்களா? அதை தலைப்படப்பட்டு அவர் எடுத்துக்கொண்டோம். செய்யப்பட்டும் அதற்கு சுகமாயிருந்தது. வெகுகாலம் சென்று உபவாசனாலும் கடிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை கவனிங்க. இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்குரியது, மோசத்துக்கு எதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று அவர்களை சொல்லி எச்சரித்தான். சொன்னாரா? சவுல் சொல்றார். சரி, பவுல் சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. நான் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்ப்போம். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிறோம். ஆளுமையையும் கப்பலை எஜமானனையும் அதிகமா நம்பினா சரி, கீழே வாசிங்க. அந்த துறைமுகம் மழைக்காலத்துக்கு தூங்குவதற்கு வசதியாக இல்லாதபடினால் அவிடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தாத்தில் உள்ள துறைமுகமாகிய பேரிக்ஸ் என்னும் இடத்துக்கு சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார். கிட்டத்தட்ட அந்த கப்பல்ல 200க்கு மேலான ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ராக்சிமேட்டா சொல்ல போனா 220 பேர் இருக்கிறாங்க. 276 பேர் இருக்கிறாங்க. அநேக ஆலோசனை. அந்த கப்பலை எஜமானும் அந்த கப்பலை நடத்துகிற அந்த மாலுமியும் கேப்டன் பவுல் சொன்னதை இந்த மக்கள் எல்லாம் நின்றாங்க. சொல்லுங்க, விட்டுட்டாங்க. பவுல் ஆலோசனை கேட்கல. பவுல் ஒரு நீதிமான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவ ஆவியினால் வழிநடத்தப்படக்கூடியவன். பவுலுடைய ஆலோசனையை அவங்க தள்ளிட்டு, பவுலுடைய ஆலோசனையை கேட்காம அநேகருடைய ஆலோசனை. இன்னைக்கு சில நேரத்துல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டோம், யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் மண்டையை ஏற்றிக்கிட்டு சரி என்ன நடக்குது பாருங்க. அநேகர் சொல்ற ஆலோசனைப்படி போகிற கப்பல், போகிற வாழ்க்கை, வாழ்கிற ஜீவியம் ஆரம்பத்தில் எப்படிதான் இருக்கும்? எப்படி இருக்கும்? மெதுவா நிச்சயமா இருக்காது. கால சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கிறப்போ, கால சூழ்நிலைகள் எல்லாம் நான் சொல்ல மாட்டீங்க சாதகமா இருக்கு. ஏன்னா தென்றல் காற்று எப்படி அடிக்குது? மெதுவா அடிக்குது. என்ன நினைக்கிறாங்க அவங்க? தங்கள் கோரினது கைகூடி வந்துட்டு, நினைச்சது கைகூடி வந்தது நினைத்து எண்ணி அவிடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக கீழே வாசிங்க. எந்த நேரத்துக்குள்ள? கொஞ்ச நேரம் தான். கிளித்தோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. இப்பதான் புயல் காற்றுக்கு பேர் வைக்கிறாங்கன்னு கிடையாது.
முடிவெடுக்கிறாங்க பாருங்க. இப்பதான் ஒக்கி புயல், வேற வரதா புயல், வேற என்ன வந்துச்சு? என்னமா? நிசா புயல், வேற லைலாவா? கஜா புயல், என்னென்னமோ நிக்காங்க. இப்போ போன வருஷம் கடைசியா ஒண்ணு சொன்னாங்க, என்னன்னு தெரியல. ஆக அந்த காலத்திலேயே அந்த காற்றுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. யூரோப் கிளித்தோன் என்னும் கடும் காற்று அது மேல் மோதினது. கொஞ்ச நேரம் தான். அநேகருடைய ஆலோசனைப்படி கேட்டு ஓடுறீங்களா வாழ்றீங்களா? கொஞ்ச நேரம் தான் கடுங்காற்று. அவருக்கு முதலே சொல்லிட்டாரு, இந்த யாத்திரை மோசத்துக்கு எதுவாக முடியும்? இது நமக்கும் நம்ம ஜீவனுக்கும் கப்பல்ல இருக்கிற எல்லாத்துக்கும் சேதம் உண்டாகும் நான் பார்க்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் பார்க்கிறாரு, ஒரு தரிசனத்தை பார்த்து சொல்றாரு. காண்கிறேன் என்றால் என்னது? முன்னாடி நடக்க போறதை இப்பவே கர்த்தர் அவனுக்கு காண்பிச்சுட்டார். உண்மை. ஆனா இவங்க கேட்டாங்க இல்ல. அன்பான தேர்ந்தெடுக்கல கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிற ஆலோசனையை, கர்த்தருடைய தேவ மனுஷன் சொல்ற ஆலோசனையை சில நேரத்தில் நீங்க கேட்கணும், கீழ்ப்படியணும். அவங்க இஷ்டத்துக்கு நினைஞ்சிடக்கூடாது. முடிவெடுத்து மெதுவா இருக்குது, சாதகமா அவங்க போரினது கைகூடி வந்தது என்று எண்ணி கப்பலை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. சில விஷயங்கள் நீங்களா முடிவெடுக்கும் போது அது கைகூடி வந்த மாதிரி தெரியும், அந்த காரியம் உங்களுக்கு நல்லதா தெரியும். ஆனா கொஞ்ச நேரத்துல வேலையை காட்ட ஆரம்பிக்கும், கொஞ்ச காலத்துல அது வேலையை காட்ட ஆரம்பிக்கும். என்ன செஞ்சாலும் தேவனிடத்துல, தேவனுடைய ஊழியக்காரனிடத்துல ஆலோசனை கேளுங்க. அடே சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் நடத்துவார், ஆலோசனை தந்து நடத்துவார், ஆலோசனை தந்து நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமோ 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 2 நாளாகமோ 32ஆம் அதிகாரம். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். விலக்கி எப்படி நடத்தினார்? ஆதரித்து நடத்தினார். ஆமென். இந்த வார்த்தை எப்படி முடியுது? ஆதரித்து நடத்தினார். ஆண்டவர் எப்படி நடத்துறார் பாருங்க. ஆதரித்து நடத்துவோம். ஆமென். தேவனே நான் சொல்றேன், ஆண்டவருடைய ஊழியக்காரனா இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம். இந்த வாரத்துல ஆண்டவர் சில பொல்லாத மனிதனுடைய கைகளுக்கு உங்களை விலக்கி ரட்சித்து உங்களை ஆதரித்து நடத்த போகிறார். தேவன் ஆதரித்து நடத்துவார். ஆதரித்து எப்படி சொல்லலாம்? கூட இருந்து அரவணைத்து சொல்லலாமா? ஆதரவாய் இருந்து. மற்றவங்களை எல்லாரும் கைவிட்டாங்க, யாருமே இல்லை. அவங்கள நம்ம பக்கத்துல கூப்பிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் கொடுத்து அவளை ஆதரிச்சு அவங்க கை பிடிச்சு அந்த கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடத்தி கொண்டு போய் அவங்களை விட்டுட்டு வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் ஒன்றும் இல்லாதவங்களுக்கு, எல்லாரால கைவிடப்பட்டவங்களுக்கு கூப்பிட்டு டப்புன்னு ஒரு உணவு கொடுத்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவளுக்கு ஆதரவு தெரிவிச்சு கொஞ்சம் தூரம் அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்தா அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை சில பொல்லாருடைய மனிதர்களுடைய கண்களுக்கு நம்மளை விலக்கி காத்து அவர் மார்போடு அணைத்து கொண்டு கைகளை பிடித்து ஆதரித்து நம்மை நடத்துவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 32:8 வேதம் சொல்கிறது, உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்க. உனக்கு போதித்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு உன்மேல் என் கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேன். நான் நீ நடக்க
அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆலோசனை சொல்றேன், நான் உன்னை கைட் பண்றேன். ஆலோசனை சொல்றேன் அப்படியே ஆங்கிலத்தில் கைட் பண்றேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய கைடன்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? அற்புதமான நடத்துதல். அல்லேலூயா. அவருடைய நடத்துதல் ஆச்சரியமாய். அல்லேலூயா. அவருடைய நடத்துதல் ஆச்சரியமா. சொல்ல மாட்டீங்களே, ஆச்சரியமாய் இருக்கும். நான் சொல்றேன், இங்கே வர நாட்கள்ல இந்த வாரத்துல கர்த்தருடைய நடத்துதல் உங்க வாழ்க்கையில ஆச்சரியமாய் இருக்க போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது எப்படி நடந்துச்சுன்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த காரியம் எப்படி முடிஞ்சுச்சுன்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த வாரத்துல ஒருத்தவங்களை குறிச்சு நான் கேள்விப்பட்டேன். ஸ்தோத்திரம். அவங்க பாருங்க, அவங்க பேரு அவங்க யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். ஒருத்தவங்க நம்ம சபையை சார்ந்தவங்க தான். அவங்க பாருங்க, அவங்களுக்கு பயங்கரமான நெருக்கம், இக்கட்டு, பிரச்சனை அப்படி பயங்கரமா வந்துட்டு அவங்க போய் அவங்க வீட்டுல மாடியில போய் பல்லவத்துக்கு நேரா கரங்களை உயர்த்தி, எசப்பா நீங்கதான் எனக்கு வழிகாட்டணும், நீங்கதான் எனக்கு வெளிச்சம் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களா. நீங்க பாருங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். ஒரு ஒளி அப்படியே வந்துச்சான். ஒரு ஒளி வந்து அவங்களை அப்படியே சுத்தி சுத்தி வந்துச்சான். சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு ஆச்சரியம். நான் அதை கேட்கும்போது எனக்கு அப்படியே கூஸ்பம்ஸ் வந்து, கூஸ்பம்ஸ் தமிழ்ல புல் அரிச்சுட்டு தோத்திரம். ஒரு ஒளி வந்துச்சா பாருங்க, நம்மளை சுத்திட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதான் ஆச்சரியம். எவ்வளோ பெரிய காரியம். இந்த வெளிச்சம் அவங்களை நடத்தும். ஆமென் சொல்லுங்க. அதான் தாவீது 43 சொன்னா இல்லையா, ஆண்டவரே உடைய வெளிச்சத்தினாலேயும் உடைய சத்தியத்தினாலே என்ன செய்ய நடத்துங்க சொன்னாரே இல்லையா தாவீது? சொல்ல மாட்டீங்களே. வெளிச்சத்தையும் உங்களுடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியதோ அவைகள் என்னை நடத்தி பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக வாசஸ்தலத்துக்கு நேராக அந்த வசனத்தின்படி தான் அவங்க வாழ்க்கையில நடந்துருக்கு. நான் யாரும் எப்படி இல்லை யாருன்னா சொல்ல மாட்டேன். அந்த தாவீது சொல்றது போல, ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சத்தையும் உங்களுடைய சத்தியத்தையும் அனுப்பி என்னை நடத்தி அவைகள் என்னை நடத்தி. நான் சொல்றேன், அவங்களை தேடி வந்த வெளிச்சம் அந்த குடும்பத்தை இந்த மாசத்துல அந்த வெளிச்சம் நடத்த போகும். அந்த வெளிச்சம் நடத்த போகும். நீங்க யாராவது அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிறீங்களா? அவங்களுக்கு வந்துருக்குது. அவங்க என்னைய கேட்டா அவங்க ரொம்ப கொடுத்துச்சோம். அல்லேலூயா. லக்கி பர்சன் ஆமென் சொல்லுங்க. யாரும் மட்டும் கேட்குறது. அல்லேலூயா. யாரும் மட்டும் தேவமணியை பார்த்து பார்த்து சிரிக்கா தேவமணியா இருக்குமோ? யாரும் எனக்கே தெரியல. சரி, எனக்கு தெரியும், நான் ஒன்று சொல்றேன். ஆக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வெளிச்சத்தை அனுப்பி நம்மை நடத்துகிறவர், நம்மை ஆதரித்து நடத்துகிறவர். நடத்துவாரா? மாசம் 119 சங்கீதம் 65 வசனம் என்ன சொல்லி பாருங்க. 2-3 காரியங்களை சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். பாருங்க, மணி 9 மணி ஆயிடுச்சு. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உம்முடைய வசனத்தின்படி அடியேனை எப்படி நடத்துறார்? நன்றாய் நடத்தினீர். நன்றாய். பக்கத்துல கை கொடுத்து நான் சொல்றத சொல்லுங்க. பக்கத்துல ஆண்டவர் இந்த வாரத்துல உங்களை நன்றாய் நடத்துவார். நன்றாய் நடத்துவார். எப்படி நடத்த போறாங்க? நன்றாய் நடத்த போகிறார். நன்றாய் நடத்த போகிறார். நல்லா நடத்துவாரு. சந்தேகமே இல்லை. இந்த வாரம் உங்க தொழில், உங்க பிசினஸ், நீங்க செய்யற வேலைகள் நன்றாய் நடத்த போகிறார். நான் ஒருத்தவங்களை பார்த்தேன், அவன் தாயும் மகனமே கையை கொடுத்துட்டு நன்றா நடத்துவாருங்க. யாரும் சொல்ல மாட்டேன், என்னை அது மட்டும் கேட்காதீங்க. அவங்க அப்பா சொல்றாங்க, மகளை பார்த்து நன்றா நடத்துவாருங்க. அவங்க மகா அம்மாவை பார்த்து உங்களை நன்றா நடத்துவாங்க. சரி, போகட்டும். 10 நாள் சொன்னாங்க, யாரும் மட்டும் கேட்காதீங்க. தோற்றம் நன்றாய் நடத்துவார். சரி, அப்புறம் ஏசாயா 58:11. ஏசாயா 58:11. நித்தமும் என்னை நடத்தி எப்படி நித்தமும் எப்படி நடத்துவாரா? நித்தமும்
உன்னை நடத்தி. அவ்வளவுதான் போதும். ஹalleluya. போதும். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? கவனிங்க. எப்பா நான் வந்து பார்த்துக்கோ, இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் தான் உன்னை நடத்த முடியும். ஏப்ரல் ஆரம்பிச்சுட்டு அது வந்து பட்ஜெட் மாறுமா? அப்ப நான் வந்து உன்னை என்ன செய்ய முடியாது, நடத்த என்னால முடியாது. அது சொல்லுங்க சொல்லுங்க. 31ஆம் தேதி வரைக்கும் தான் உன்னை நடத்த என்கிட்ட பட்ஜெட் இருக்கு. அதுக்கப்புறம் முடியாதப்பா, நானே கஷ்டப்படுறேன். பரலோகத்துல தேவாலயம் எல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு மேல உன்னை எப்படி நடத்த அப்படி சொல்லுவாரா? இன்னைக்கு இந்த வாரம் பூரா நடத்துறேன்னா அடுத்த வாரம் நீ வேற எங்கேயும் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் என்னை நடத்த முடியாது, எனக்கு சக்தி இல்லை, எனக்கு என்ன இல்லை, உன்னைய நடத்த யாரும் முடியாதப்பா அது சொல்ற ஆண்டவரா? வசனம் என்ன சொல்லுது? நித்தம் என்ற வார்த்தைக்கு ஏதாவது அர்த்தம் சொல்லுங்க. டெய்லி, தினமுமா, ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நாளும், எப்படி சொல்ல தெரியல எனக்கு. அவ்வளவுதான் வார்த்தை இல்லை, அவ்வளவு வார்த்தை, அவ்வளவுதான் உண்மையான வார்த்தை. வார்த்தையே இல்லை. காலை தொடங்கி மாலை வரை வார்த்தை எங்க வார்த்தையே இல்லை. நடத்துவார்னா நடத்துவார். அவ்வளவுதான். எவர்லாஸ்டிங். ஹalleluya. ஆமா அன்கண்டிஷனலா நடத்துவார். கிராமிக் சொல்ல மாட்டீங்க. அப்படி நடத்துவாரு. சொல்லுங்க, அன்கண்டிஷனல் தமிழ்ல ஹalleluya. ஆமா அப்பப்ப தங்கிலீஷ் பேசுவோம் நம்ம. அளவு, there is no அளவு, அதான் தங்கிலீஷ். ஹalleluya. ஆண்டவர் நித்தம் நடத்துவார். திரும்ப கை பிடிங்க, பக்கத்துல உள்ளவங்க கை பிடிங்க. நித்தம் நடத்துவார். சொல்லுங்க, நித்தம் நடத்துவார். ஆமென். அவர் நடத்துவார் நித்தம். இன்னைக்கு நடத்த நானே கைவிட மாட்டேன். நித்தம். ஆமென். ஹalleluya. நடத்துவாரு. நித்தம் நடத்துவார். சரி, இன்னும் சில ரெண்டு காரியம். யோவேல் 2:26. யோவேல் 2:26. கேட்பா, ரெண்டு காரியம் தான். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை அதிசயமாய் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள அதிசயங்களா நடத்தினாரா இல்லையா? நடத்தினார். எப்படி சாப்பிட்டான்? எப்படி சாப்பிட்டு? எப்படி சாப்பிட்டு? சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து. நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் சம்பூர்ணமா சாப்பிடுவேன். பாக்கி நாள் பூரா உபவாசம் மாதிரிதான். தானியம் உபவாசம் போட்டாங்க அந்த மாதிரி. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏன் சம்பூர்ணமா சாப்பிட சொல்லுங்க. அன்னைக்கு என்ன கிடைக்கும்? அப்படி சொல்லுங்க. அன்னைக்குதான் ஹரி கிடைக்கும். சோத்திரம். எங்க நண்பான தேவன பிள்ளைகளை சம்பூர்ணமா சாப்பிட்டாங்க இஸ்ரவேல் மக்கள். எப்படி சாப்பிட்டாங்க? சம்பூர்ணமாய் என்ன ஒரு சாப்பாடு. ஹalleluya. நம்ம தான் இன்னைக்கு ஒரு நாள் வச்சு குழம்பை சுட வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப சுட வச்சு. இஸ்ரவேல் மக்கள் அப்படி சாப்பிடல. ஹalleluya. அவங்களுக்கு ஃப்ரெஷ். அவங்களுக்கு ஃப்ரெஷ் தான் எப்பவுமே. சேர்த்து நாளைக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன் நாளைக்கு தருவேன். நாளைக்கு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தருவேன். மனுஷன் சாப்பிட்றது இல்லை. ஹalleluya. தூதர்கள் ஒன்றுமா இன்னைக்கு வைக்கிற குழம்பு நாளைக்கு என்ன செய்யக்கூடாதீங்க, சாப்பிடுங்க. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும். ஒரு விசுவாசிங்க. ஹalleluya. இன்னைக்கு மீன் நாளைக்கு ரால் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. எப்படியாவது கிடைக்கும். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஆண்டவர் நம்மளை ஃப்ரெஷ்ஷாக நடத்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஹalleluya. அதிசயமாய் நடத்துவார். திரும்ப பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. கர்த்தர் நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு உங்களை அதிசயமா நடத்துவார். அதிசயமா நடத்துவார். அதிசயமாய் பிளஸிங் சொன்னீங்களா? யாராவது பிளஸிங்? ஜோஸ்வா சொன்னேன்ப்பா. ஜோஸ்வா சொன்னியா? என்ன சொன்னேன்?
ரெண்டு கை போட்டு சொல்லுங்க. ரெண்டு கை போட்டு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லியா சொல்லியா அண்ணனை பார்த்து சொல்லியா. அண்ணன் தம்பியா தம்பி எனக்கு உயரமா இருக்கிற அவங்க அண்ணன் சொல்லியா. சம்பூர்ணமா உங்களை ஆண்டு ஆசீர்வதிச்சு அதிசயம் நடத்த சொல்லுங்க. 11ஆம் அப்போ மார்க்கு அதிசயமா வரும். அடுத்து 12ஆம் தான் முக்கியமானது. நீ 10ஆம் பையா 2 பேருமே போதும்னா ஒரே கேமியா. அப்பதான் அண்ணனை பார்த்தேன். அவங்களுக்கு கூட யோசிக்காங்க நம்மள அதிசயமா தான் நடந்ததா நடந்தது. அடுத்த வருஷம் தெரியும். சம்பூர்ணமா நடத்துவாராக. அடுத்த ஒரு வசனம் ஆதியாகமம் 24:48. ஆதியாகமம் 24:48. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:48. எப்படி நடத்தி வந்த? நேர்வழியாய் நடத்தி வந்த. ஏங்க கவனிக்க நான் முடிக்கிறேன். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? நேர்வழியா நடத்துவார். குறுக்கு வழியில நடத்துவார். குறுக்கு வழி நடத்துவாரா? உங்களுக்கு வர்ற எந்த நன்மையா இருக்கட்டும், உங்க கைக்கு வர்ற எந்த பணமா இருக்கட்டும், உங்க நீங்க சம்பாதிக்கிற எந்த பணமா இருக்கட்டும், ஆண்டவர் அதை உங்களுக்கு நேர்வழியாகத்தான் தருவார். குறுக்கோடியில சம்பாதிக்கிற தேவன் நம்மள விடவே நிறைய பேர் குறுக்கோடியில சம்பாதிக்கிறான். ஏமாத்துறான். உலகத்தை நம்ம பார்க்கறோம் இல்லையா? ஏமாத்தி குறுக்கோடியில சம்பாதிச்சு கொண்டே இருக்கு பார்க்கறான். ஆனா தேவன் தேவ பிள்ளைகளை நேர்வழியாகத்தான் நடத்துவார். நேர்வழியாக நடத்துவார். குறுக்கோடி என்பது கொஞ்சம் சீக்கிரமா கிடைச்ச மாதிரி இருக்கும். எப்படி சொல்லுங்க. சீக்கிரமா கிடைச்ச மாதிரி இருக்கும். நேர்வழி கொஞ்சம் நேரம் பார்ப்போம். குறுக்கு வழி எப்பவுமே கல்லும் புல்லும் கரட வேணாம். அது குறுக்கு வழி. குறுக்கு வழி கொண்டு வரும் குறுக்கு வழி தெரியல சில புரியல. குறுக்கு வழி கொண்டு வரும் குறுக்கு வழி. இப்பதான் புரிஞ்சுது சிலருக்கு. இப்பதான் சிலருக்கு புரிஞ்சுது. நேர்வழி, நேர்த்தியான வழி, ஆசீர்வாதமான வழி நடத்துவார். கடைசியா ஒரே ஒரு வசனம் வாசித்துட்டு பைபிள் முடியல. சங்கீதம் 48:14 என்ன சொல்லுது பாருங்க. அவ்வளவுதான். ஜோமனோமா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்தும். சொல்லுங்க. எப்படி மரண பரியந்தமும் நம்மை நடத்தும். திரும்ப பக்கத்திலும் கை கொடுத்து திரும்ப பக்கத்திலும் கை கொடுத்து மரண பரியந்தமும் கர்த்தருடைய நடத்துவார். சொல்லுங்க. மரண பரியந்தமும் கர்த்தருடைய நடத்துவார். கண்களை ஜெபம் செய்வோமா? எல்லாம் கண்களை ஜெபம் செய்வோம். எல்லாரும் சோத்திரம் சோத்திரம். தாவீது கேட்டது போல தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய விரும்புகிறேன். நான் அறிய விரும்புகிறேன். தாவீதுக்கு இருந்த இக்கட்டுகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், முறுமுறுப்புகள் மத்தியில்